சாராய மாடலுக்கு கிடைத்த பெருமை ஸ்டாலின் சாதனைன்னு எதையும் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்களா திமுக உடன்பிறப்புகள்? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில ஒரு குடிகார கபோதி, ஐயோ தப்பு தப்பு தப்பு, மது பிரியர் அரசு விற்கக்கூடிய சாராயம், அதுவும் தப்பு தப்பு தப்பு, சோமபானம், சோமபானத்தை அருந்தி குடிபோதையில, குடிபோதையா இல்ல இன்னும் கஞ்சா போதையானு தெரியல, மது போதையில காரை இயக்கி சாலையோர இருக்கக்கூடிய கடைகள் மீது மோதி, இதோ ஒரு தடவை முதல்ல ரிவர்ஸ் எடுத்து தடுக்கிறவங்க மேல எல்லாம், மனுஷால் மேல எல்லாம் மோதி, அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் மீதெல்லாம் மோதி மிகப்பெரிய அட்ராசிட்டி அங்க நடந்திருக்கு. அதை காவல்துறை ஒருத்தர் தடுக்கல, பொதுமக்கள் போய் தடுக்கிறான். பொதுமக்கள் போய் அந்த டிரைவரை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் காவல்துறை போட்டோ எடுக்குது, வீடியோ எடுக்குது. என்ன நடக்குது, எல்லாம் நடந்து முடியட்டும், இல்ல என்னென்ன அடிபடுதுன்னு பாக்குறதுக்கு சாட்சி ரெடி பண்ணுது. சாட்சி ரெடி பண்றதாங்க காவல்துறை வேலை. ஒரு கான்ஸ்டபிளை விட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டாலும் மத்த காவல்துறைகள் எல்லாம் போய் தடுக்க வேணாமாங்க? காவல்துறை கண் முன்னாடியே இப்படியான ஒரு அராஜகம் இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். ஏங்க டாஸ்மாகால என்னங்க அப்படி பாதிப்பு வந்துருது? ஒரு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி வாங்குறவன் 200 ரூபாய் சாராய கடைக்கு போய் கொடுக்குறான். அந்த 200 ரூபாயை வாங்கி இப்படிக்கா நாங்க 5000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்குறோம், டேலி ஆயிடுது இல்ல அப்படின்னு சில தற்கூறிங்க இன்னமும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அது நியாயப்படுத்தி டாஸ்மாக் சாராயத்தினால ஒரு தனி மனிதன் மட்டும் பாதிக்கப்படல, இப்படியான போதை ஆசாமியால தான் பல சாலை விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு போய் சாலை விபத்துல அடிபட்டு சாவறவன் எல்லாம் வண்டி ஓட்ட தெரியாம சாவறவன் கிடையாது, குடிச்சிட்டு சாவறவன் கிடையாது. குடிச்சவன் மோதி கிடைச்சிட்டு அவன் போயிடுறான். அவன் மோதனாலதான் செத்து கிடக்குறான் கீழே. யாரோ ஒருத்தவன் குடிக்கிறதுனால பாதிக்கப்படக்கூடியது யாரோ ஒருடைய குடும்பம். இன்னைக்கு அந்த ஒரு குடிகார நாயால இன்னைக்கு எத்தனை சாலையோர கடைகள் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை டூ வீலர்களை இழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் அங்க காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தவன் குடியாலங்க, ஒருத்தவன் குடியால. அன்னிப்ப நீங்க பெருமையா போடுறீங்களே 100 கோடி ரூபாய் வசூலிச்சிச்சு, 70 கோடி ரூபாய் வசூலிச்சிச்சு டாஸ்மாக். அப்ப எத்தனை குடும்பத்தினுடைய தாலி அங்க இருந்திருக்கும், எத்தனை குடும்பம் அன்னைக்கு வீதிக்கு வந்திருந்திருக்கும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டுல கஞ்சா என்கின்ற வார்த்தை பெரிய அளவு புழக்கத்துல இருந்துச்சா என்ன? இந்த 5 ஆண்டுகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில சகஜமா கிடைக்குதுன்றாங்க. யாரா விற்கிறான்? திமுக காரனாவே இருக்கிறான். கள்ளச்சாராயம் காய்ச்சறானுங்க. இது 1950 60 கேள்விப்பட்டது. இப்பயும் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. யாரான்னு கேட்டா திமுக வச்சிருந்தா கண்ணுக்குட்டி. போதை மாத்துறது யாரா, கடத்துறது யாரான்னு கேட்டா திமுக வச்சிருந்தா அயலக அணி நிர்வாகி. என்னங்க இது? இப்படியே போனா இந்த தமிழ்நாடு என்ன குட்டிச்சாரா போகாதா? சொல்றாங்கங்க வடமாநிலத்தவர்லாம் கூலிக்காக தமிழ்நாட்டுக்கு வரானு. அவனால கூலி வேலை செய்யறதுக்கு தமிழ்நாட்டுக்காக வரான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க குடிகாரர்களா மாத்தி நிக்கிறீங்க. அவன் வேலைக்காவது போய் கூலி வேலை செஞ்சா சம்பாதிக்கிறாயா? இங்க குடிகாரனா மாத்தி நிக்கிறீங்க.